ஹாய் மேடம், நான் வந்து குங்குமாதி ஆயில் பற்றி ஃபீட்பேக் கொடுக்க வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பிஃபோர் ஆஃப்டர் பிக்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். என் மூஞ்சில் ஒரு மாதிரி கலை மாதிரி ஆகிட்டுருந்துச்சு. நான் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு 3-4 நல்லா நல்லா இருக்கிற ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட தான் காட்டினேன். அவங்க கொடுத்த க்ரீம்னாலே வச்சு அது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகி கலையாக மாறிடுச்சு. என் மூஞ்சில் ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அது எங்கே போனாலும் வெளியே எல்லோரும் கேட்பாங்க, என்ன உன் மூஞ்சி எப்படி ஆகிட்டுக்குதுன்னு. அதுக்கு எதுவும் சொல்யூஷனே இல்லைன்னு நினச்சிருந்தேன் நான். அதுக்கப்புறமா ஒரு நாள் ஆக்சிடெண்ட்டில் பார்த்தா அவங்களோட வீடியோ குங்குமாதி ஆயிலை எடுத்து ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெட்டு மாதிரி இருந்துச்சு, பிளாக் மாதிரி இருந்தது எல்லாமே போயிட்டு என் மூஞ்சில் இப்போ ஸ்லைட்டாக கொஞ்சம் தான் இருக்குது. ரிவ்யூ ஸ்லைட்டாக கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கலை பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்டாங்க, என்ன யூஸ் பண்ணுற நீ, எப்படி போச்சு இது, கிட்டத்தட்ட இயராக இருந்தது போகலை, இப்போ என்ன யூஸ் பண்ணேன். அப்புறமா நான் உங்களோட பேஜை டேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எல்லாம் சொன்னேன், நான் இதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு. அப்புறமா அவங்களும் அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மேம். தேங்க்யூ ஸோ மச். என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல்லே அதிகமாக படுத்துருச்சு உங்களோட குங்குமாதி ஆயில். இப்போ நான் எங்கே போனாலும் ஒரு கான்ஃபிடென்ட்டால் போகலாம். என் மூஞ்சி இப்படி இல்லை, பழைய மாதிரி இல்லை. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட ப்ராடக்ட் இப்படியே இன்னும் நல்லா வரணும், எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும்னு நான் என்னோட மனசார வேண்டிக்கிறேன். உங்களுக்கு நல்லதாகணும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச்.